ஜேக்கப், எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் நாளே தியேட்டர் ஓனர்ஸ்ட்டலாம் மூவியோட ஹெச்டி பிரிண்ட் கிடைக்குதுல்ல. இப்போ அவங்கள்ல யாராவது படத்த லீக் பண்ணிட்டாங்கன்னா, அது ப்ரொடியூசருக்கு லாஸ் தானே? நீ நினைக்கிற மாதிரி இந்த படம்லாம் வந்துட்டு ஷேர் இட்ல ஷேர் மீலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதுக்கு பேர் தான் டிசிபி புரோட்டோகால், டிஜிட்டல் சினிமா பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்கிரீன் அந்த தேட்டர்ல டைரக்டா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அப்படி ஸ்ட்ரீம் பண்ணல, ஹார்ட் டிஸ்க் மூலியமா ஹார்ட் டிரைவை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கீ இருக்கும். அந்த கீ இருந்தா மட்டும்தான் வேலிடிட்டி இருக்கும். அதாவது இந்த 4 நாளைக்கு இந்த படம் ஓடணும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த படம் 4 நாளைக்கு மட்டும் தான் ஓடும். காலையில 6 மணிலேருந்து 9 மணி வரை தான் ஓடுனா, அந்த கீ அப்போ வேற தான் வேலிடிட்டியா இருக்கும். சப்போஸ் அதுக்கப்புறம் தாண்டி இன்னும் ஒரு ஷோ ஓட்டலாம்னு நினைச்சா கூட அந்த தேட்டர் ஓனரால அந்த ஷோ ஓட்ட முடியாது. அதே மாதிரியே தேட்டர் ஓனர் அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலுமே அதை ஷேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு என்கிரிப்டட் ஃபார்மேட்ல இருக்கும். அதை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட அந்த கீ இருக்கும். MP4 ஃபார்மேட்னா யார் வேணா பார்த்தரலாம், ஹெச்டியில் பார்த்தரலாம். ஆனால் இந்த டிசிபி ஃபார்மேட்டை நீ ஆக்சஸ் பண்ணணும்னா உனக்கு ஒரு கீ வேணும். அந்த கீ இருந்தால் மட்டும்தான் அந்த டிசிபி ஃபார்மேட்டை பார்க்க முடியும். அதனால தான் தேட்டர் பிரிண்டா ரிலீஸ் ஆகுது, ஹெச்டி பிரிண்டா டே 1 ரிலீஸ் ஆக மாட்டேங்குது.